வணக்கம். இது தமிழ் சிறகுகள். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு இன்னையோட. இது வரைக்கும் வீடியோவே வரல. ஓகே, இனிமே வீடியோ கண்டினியூவா வரும். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். சேயோன் இது முருகனின் ஒரு கற்பனை வரலாற்று கதை. அங்கிருக்கும் மக்களுக்கு உணவுகளை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அங்கிருந்த 39 பேரும் ஓரிடத்தை சென்று அடைந்தார்கள். அந்த இடம் வேறெதுவும் இல்லை. இவர்கள் இதற்கு முன்னரே ஓரிரவு தங்கியிருந்து அந்த இடத்தில் ஒருவனை இழந்தான் அல்லவா காட்டான். அந்த இடத்தில் இரவு அந்த இடத்தை அடைந்து அங்கேயே படுத்து உறங்கத் தொடங்கினார்கள். மேலும் அந்த இடத்தில் தூங்காமல் காத்துக் கொண்டிருந்த மலர்கொடியை தூரத்தில் இருந்து பார்த்தான் இரகன். மலர்கொடி, வா இரகா. என்ன செய்கிறாய்? ஒன்றுமில்லை. இதற்கு முன்னர் இந்த வழியாக வரும்போது நான் இந்த இடத்தை விட்டு தடமாறி சென்று விட்டதாக கனி கூறினாள். அது உண்மையா? ஆமாம். அது உனக்கு நினைவில் இல்லையா? நினைவில் இருக்கிறது இரகா. ஆனால் என்ன கூறுவது என்று தெரியவில்லை. எப்படி நான் சென்றேன் என்று அதே சிந்தனையில் உள்ளது. சரி சரி, அப்படி என்றால் அதே சிந்தனையில் என்னுடன் கைகோர்த்து கொண்டு இங்கேயே படுத்து உறங்கிவிடு. என்ன? இல்லை. இதற்கு முன்னர் சென்றது போல் இப்போது ஏதேனும் தனியாக சென்று விட்டால் அச்சம் ஏற்படும் அல்லவா? அதற்காக கூறினேன். சரி சரி என்று மலர்கொடியும் இரகனும் பேசிக் கொண்டிருக்க, இரகா, வாக்கனி, என்ன உரையாடி கொண்டுள்ளீர்? ஒன்றுமில்லை. மலர்கொடி இதற்கு முன்னர் இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள் அல்லவா? அதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தால் அதைத்தான் கூறிக்கொண்டிருந்தேன். சரி மலர்கொடி, கூறு கனி. அதை பற்றி இப்போது எதற்காக நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? அதுவெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதை மறந்துவிடு. புரிகிறதா? சரி கனி. இருந்தாலும் இந்த இடத்தில் நாம் இருக்கும் இந்நேரம் எனக்கு சிந்தனையில் அதுவே போய்கொண்டுள்ளது. நாம் ஏன் எவ்வளவு நேரம் கடந்து வந்தாலும் இறுதியாக இரவு நேரத்தில் இதே இடத்தில் வந்து தங்குகிறோம் என்ற எண்ணம் இப்போது என் ஆள் மனதுக்குள் தோன்றிக்கொண்டே உள்ளது. இதை பற்றி உங்களிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆமாம், அதை பற்றி உங்களிடம் நான் முன்பே கூறியிருக்க வேண்டும். என்ன கூறுகிறாய் கனி? ஆமிரகா, இதை பற்றி நான் உங்களிடம் முன்பே கூறியிருக்க வேண்டும். ஆனால் எனக்கும் முழுவதுமாக தெரியவில்லை. நாம் எவ்வளவு காது தூரம் நடந்து வந்தாலும் இறுதியாக இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்தை கடந்து மறுநாள் காலை தான் செல்ல முடிகிறது. அது ஏன் என்று எனக்கும் சிந்தனையில் தோன்றவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றும் எனக்கு தெரியவில்லை. இதுவே நீ எடுத்துக்கொள். இங்கிருந்து நடந்து நாம் இருக்கும் இடத்திற்கு சென்றால் அரை நாளில் நாம் சென்று விடுவோம். ஆனால் ஒரு நாள் முழுவதும் நாம் நடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை நாம் வந்தடைந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் பலமுறை இந்த வழியாக வந்திருக்கும் போது இந்த இடத்தில் இப்படித்தான் நடந்திருக்கிறது. சரிகனி, அதையெல்லாம் விடு. இருந்தாலும் இன்று இரவு இந்த இடத்தில் இருந்து யாரும் மலர்கொடி சென்றது போல் செல்லக்கூடாது என்பதை கூற வருகிறேன். சரிகனி, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உறங்குங்கள். அதுவெல்லாம் தேவையில்லை. நாம் அனைவரும் படுத்து உறங்குவோம். இருந்தாலும் இங்கிருக்கும் அனைவரும் மீதும் ஒரு கண் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் 3 நாளிகை உறங்காமல் காத்திருங்கள். நான் உறங்கிக் கொள்கிறேன். மேலும் அடுத்த 3 நாளிகை நானும் ஆண்டானும் காட்டானும் உறங்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். புரிகிறதா? சரி, இதுவும் நல்ல யோசனை தான். சரி, நீங்கள் சென்று அந்த கல்லின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். நான் இங்கேயே படுத்து உறங்குகிறேன் என்று கனியுடன் இருந்த அனைவரும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க, மலர்கொடியும் இரகனும் சிறிது தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே மறுமுனையில் அந்த மூதாட்டியிடம் நாங்கள் சென்று அனைவரையும் அழைத்து வருகிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த 40 பேரும் அந்த காட்டை நோக்கி நடக்கத் துவங்கினார்கள். அதே நேரம் ஓரிடத்தை சென்றடைந்த அவர்கள் இரவும் ஆனது. தெற்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கும் இவர்கள் சண்டை பயிற்சியிலும் வாள் பயிற்சியிலும் ஈட்டி எறிதல் மற்றும் வில் அன்பு போன்ற பல பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்தில் 300 ஆண்டுகளாக இவர்கள் இருப்பதற்கான காரணமும் ஒரு வரலாறும். அந்த வரலாற்றை அறியும் முன்பு இவர்கள் அந்த காட்டை எப்படி கடந்து செல்வார்கள் என்பது பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இவ்வளவு பயிற்சிகள் எடுத்த இவர்களுக்கே அந்த காட்டை கடந்து செல்வது மிக கடினமாக ஒன்றாக இருக்கும் போது, எந்த பயிற்சியும் இல்லாமல், வேட்டையாடும் திறனும் அதிகமாக இல்லாமல் மீதம் இருக்கும் அந்த ஆண் பெண் என அனைவரும், அதாவது 39 பேரும் எப்படி அந்த காட்டை கடந்து இவர்களை சந்திப்பார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இப்படியே போய்கொண்டிருக்க இவர்களும் ஓரிடத்தில் படுத்து உறங்கினார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைவனான ஒருவன் மட்டும் கண்களை விழித்து அந்த காட்டையே பார்த்து கொண்டிருக்க, அருகில் இருந்த ஒருவன், கடம்பா, கூறடா, ஏன், என்னானது? எதற்காக அந்த காட்டையை பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டுள்ளாய்? என்ன செய்வது என்று தெரியவில்லையடா. எப்படி அந்த காட்டை நாம் கடந்து செல்லப் போகிறோம் என்று தெரியவில்லை. நமக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் தூக்கி கொண்டு நடந்து வருவதற்குள் நாம் அனைவரும் சோர்வாக்கி விடுவோம் என்று தோன்றுகிறது. எப்படி நாம் அந்த காட்டை கடப்பதென்று மனதிற்குள் சிந்தனையாகவே உள்ளது. அவர்கள் அந்த காட்டை விட்டு
ஆம், அவர்கள் வாழும் இடத்தை விட்டு வெளியில் சென்று விட்டால் ஆம், மூதாட்டியை தேடி வரும் அந்த மயில் மூதாட்டியை தேடி வரும் அந்த மயில் கேட்கும் கேள்விக்கு நாம் என்ன பதில் கூறப் போகிறோம்? இன்னும் ஓராண்டுகள் மட்டுமே உள்ளது. அந்த ஓராண்டுக்குள் எப்படி எப்படி நாம் அனைவரையும் இந்த காட்டை கடந்து கொண்டு வர முடியும்? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை. நமது அரசன் இவர்கள் எல்லாம் இந்த நாம் வாழும் இடத்தை விட்டு ஒதுங்கி வெளியில் அந்த காட்டுக்குள் வாழட்டும் என்று அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டான். ஆனால் இந்த இடம் இப்படி அழிந்து போகும். இப்படி அழிந்து விட்டால் பிறகு எப்படி நம்முடன் வாழ்ந்தவர்களை எப்படி விட்டு செல்ல மனம் வரும்? ஆதலால் நம்மை இங்கேயே காத்து கொண்டிருக்க சொல்லி சென்று விட்டார். இந்த காட்டை கடந்து சென்றால்தான் அவர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று நம் அரசனுக்கும் தெரியும். என்ன செய்வதென்றே ஒன்று புரியவில்லை. சரி, இப்போது படுத்து உறங்குவோம். நாளை காலை நாம் எழுந்து நம் பயணத்தை தொடங்குவோம். எப்படியாவது அவர்களை கண்டு நாம் இந்த இடத்திற்கு மூதாட்டியிடம் கொண்டு வந்து நிறுத்தியே ஆக வேண்டும். இதில் நம் 40 பேருடைய உயிரும் போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று கடம்பன் கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய நண்பனோ, அதாவது அவனுடைய சகோதரனோ, சரியடா, நாம் நிச்சயம் அவர்களை மீட்டு வருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ படுத்து உறங்கு, நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று அவனும் கூற, இவர்களும் அங்கேயே படுத்து உறங்கினார்கள். அதே மறுமுனையில் மலர்கொடி, கூறு இரகா. இல்லை, என்னிடம் என்ன இரகா, கூறு. இல்லை, என்னிடம் கனி என்னிடம் ஒரு விடயத்தை பற்றி கூறினால் அதை பற்றி உன்னிடம் பேசலாம் என்று தோன்றியது. என்ன விடயம்? இல்லை, அதற்காக ஏன் இப்படி கோபம் கொள்கிறாய்? இல்லை இரகா, நான் எதுவும் கோபம் கொள்ளவில்லை. நீ கூற வருவதை கூறு. இல்லை, நேற்று முன்தினம் என்னிடம் கொஞ்சம் நன்றாக பேசினாய். இப்போது எடுத்த வார்த்தைக்கெல்லாம் எடுத்தெறிந்து பேசுகிறாயே, அதுதான் என்னவென்று புரியாமல் உன்னிடம் கேட்டேன். அது நாளை புரியும். நாளையா? கனி எங்கே செல்கிறாய்? நீ படுத்து உறங்கு. நான் கனியை விழிக்க சொல்லிவிட்டு நானும் படுத்து உறங்குகிறேன். இல்லை மலர்கொடி, இன்னும் சற்று நேரம். அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ படுத்து உறங்கு. அது ஒன்றுமில்லை, ஒரு நிமிடம். இந்த கனிதான் ஆசை வார்த்தைகளை என்னிடம் கூறி இந்த மலர்கொடியின் மீது ஏதோ ஒரு அன்பை உருவாக்கிவிட்டாள். அதற்கேற்றவாறே இந்த மலர்கொடியும் நடந்து கொள்கிறாள். நாளைதான் என்று கூறிவிட்டால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. பார்ப்போம். அடே ஆண்டான், கூறடா. கனி உன்னை அழைக்கிறாள், என்னவென்று கேட்டுவிட்டு வருகிறாயா? எதற்காகடா? அதுவெல்லாம் தெரியவில்லை, நீ சென்று கேட்டுவிட்டு வா. என்னை இங்கு புலம்ப வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டுள்ளீர்களா? செல்லடா, செல். இப்போது சென்று உனது காதலி என்ன கூறுகிறாளோ அதை கேள். என்னடா புலம்புகிறாய்? ஒன்றுமில்லை, நீ செல். உனது என்ன எனது? இல்லை, கனி உன்னை வரச் சொன்னால் அது என்னவென்று நீ சென்று பார். புரிகிறதா? Oh